மதுரையில் பாதியில் நிறுத்தப்பட்ட பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்று அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை சரவணம்பட்டி பகுதி செயலாளர் சிவக்குமார் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தாவைக்கா நிர்வாகிகள் விவேக், உதயா, கோபி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் பங்கேற்ற பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் அந்த பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக இறந்தவர்களின் உடலை வைக்க பயன்படும் ஃப்ரீசர் பாக்ஸ், டேபிள் இருக்கைகள் உள்ளிட்டவை வழங்கினார். மேலும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேனா, பென்சில்களை வழங்கிய சம்பத்குமார் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பின்னர் பேட்டியளித்த அவர், தாவேகா ஆட்சியை மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதாகவும் நல்ல ஆட்சிக்கான நம்பிக்கையை தாவேகா அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். ஒரு ஜனநாயகமான ஒரு தேர்தலில் ஜனநாயக முறையில் அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர் இன்றைக்கி முதல்வராக இருக்கிறாங்க. அவங்களோட கொண்டாட்டமாக தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க மக்கள். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரோட செயல்பாடுகளை பார்த்து இன்றைக்கி மக்கள் ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க. அவங்க தேர்ந்தெடுத்த தலைவர் 100க்கு 100% அவங்களுக்கான ஒரு தலைவராக இன்றைக்கி ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்காக மட்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாவட்டம் தோறும் பல்வேறு பகுதியில் நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து இதுவுமே உங்களுக்கு பாதியில் மட்டும் இல்லை, துவங்கப்படாத நிலையம் இருக்குது. இன்னும் இதை பற்றி ஒரு அடிப்படை வசதிகள் எதுவுமே தெரியாமல் கூட நிறைய மக்கள் கூட இன்னும் இருக்கிறாங்க. எல்லா மக்களுக்கும் உண்டான செயல்பாடு செய்வதே நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய செயலாக இருக்கும், அவருடைய சிந்தனையாக இருக்குது. நிச்சயமாக அதன் அவருடைய சிந்தனையிலும் செயலும் எனக்கு கொடுத்த பொறுப்பின் அடிப்படையில் நிச்சயமாக செய்து முடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.